ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்ஆர் ஸ்டடீஸ். நான் தான் உங்கள் பாலரிட்டிக். இன்றைக்கி நான் என்ன நடத்த போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் ஒரு சாப்டரும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ப்ராப்ளம்ஸு, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அது எப்படி கேட்பாங்க நீட் எக்ஸாமுக்கு நான் நடத்த போகிறேன். ஸோ என்னோட ப்ரீவியஸ் சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் லெக்சர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டும் பேசிக்ஸ்லேருந்து தியரி பார்ட் அண்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக நடத்த ஆரம்பித்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நீட் 2021 எக்ஸாம் கிட்ட நெருங்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு 2 months கூட இல்லை இப்போது. ஸோ அதனால் நீட் 2021 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் தி யூனிட்ஸ். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் மாதிரி ஒரு நீட் 2021 ஒரு யூனிட் ஈச் யூனிட் 2 பார்ட்டாக வீடியோ நான் போடுவேன். எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணி நான் வீடியோ போடுவேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நீட் கேட்ட கொஸ்டின்ஸ், ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், இந்த ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க, நீட்டில் எப்படி கேட்கலாம், ஸோ எப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் ஒவ்வொரு யூனிட்லேயும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணி ஒரு 30 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் சாப்டர் முடிக்கணும்னு பிளான் பண்ணிக்கேன். ஸோ அதுக்கு நீங்களும் கோஆப்ரேட் பண்ணால் உண்டு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் டவுட்டாக இருக்குது, இந்த யூனிட்டில் இந்த கொஸ்டின் எனக்கு டவுட்டாக இருக்குது, ஸோ அந்த கொஸ்டின் என்ன இருக்குன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவேன். உங்கள் கொஸ்டின்ஸ் என்ன கொஸ்டின் டவுட்டோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் தரேன், அதுலேயும் சொன்னாலும் சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எரர் அனாலிசிஸ், ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட். ஸோ எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீட்டில் கேட்டுருக்காங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஆனால் வந்துட்டு இருக்குது. ஸோ அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் சொல்லுவோம் del an அப்சல்யூட் எரர்மோ, இட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரூ வேல்யூ அண்ட் மெஷர் வேல்யூ. ஸோ இந்த ட்ரூ வேல்யூன்னு சொல்லுவாங்க, இல்லை மீன் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ட்ரூ வேல்யூ ஆர் மீன் வேல்யூ, மீன். ஸோ இது மெஷர் வேல்யூ. ஸோ ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணும்போது 4 to 5 times எத்தனை தடவை நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதை நம்ம மீன் அந்த மெஷர் பண்ண எல்லா வேல்யூஸையும் மீனாக எடுத்து ட்ரூ வேல்யூ இல்லை மீன் வேல்யூன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இருக்க டிஃப்ரென்ஸ்னால் அப்சல்யூட் எரர். ஸோ ட்ரூ வேல்யூக்கும் மெஷர் வேல்யூக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ்னால் அப்சல்யூட் எரர்ன்றோம். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரூ வேல்யூ எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா a1 + a2 + a3 to an. ஸோ பார்த்தீங்கன்னா n டைம்ஸ் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ அந்த n டைம்ஸ் மெஷர் பண்ணுறது ஒரு மீனாக எடுத்தால் அது ட்ரூ வேல்யூ இல்லை மீன் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மீன் அப்சல்யூட் எரர் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் எரர் ஃபார்முலா என்னது, ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்ட் வேல்யூ. ஸோ அதே மாதிரி மீன் அப்சல்யூட் எரர் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் அப்சல்யூட் எரர்ஸ் அது மீன் எத்தனை எரர் இருக்கோ நம்பர் ஆஃப் எரர்ஸ். ஸோ என்னால் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ 5 வரைக்கும் வந்துச்சுன்னா டிவைடட் பை 5. ஸோ இது மீன் அப்சல்யூட் எரர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா மீன் டிவைடட் பை ட்ரூ வேல்யூ. ஸோ மீன் டிவைடட் பை ட்ரூ வேல்யூ பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் எரர் வரும், ட்ரூ இல்லை மீன் வேல்யூ. மீன் அப்சல்யூட் எரர் டிவைடட் பை மீன் வேல்யூ இல்லை ட்ரூ வேல்யூன்னு சொல்லுவாங்க இது. ஸோ பர்சன்டேஜ் எரர் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100 பர்சன்டேஜ் எரர். ஸோ 4 பேசிக் ஃபார்முலா வச்சுட்டு ஒரு சம் பார்ப்போம். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the period of oscillation of a simple pendulum in an experiment is recorded as 2.63 seconds, 2.56 seconds, 2.42 seconds, 2.71 seconds and 2.80 seconds respectively. Find mean time period, absolute error in each observation and percentage error. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் ஆசிலேஷன், ஒரு சிம்பிள் பெண்டுலம் டைம் பீரியட் ஆசிலேஷன் கேல்குலேட் பண்ணாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 5 தடவை கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. 2.63 அது என்னென்ன வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 2.60, 2.56, 2.42, 2.71, 2.80 ஒரு 5 டிஃப்ரென்ஸ் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா மீன் டைம் பீரியட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்சல்யூட் எரர் ஒவ்வொரு அப்சர்வேஷனையும் என்னென்ன எரர் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 4 ஃபார்முலாவும் ஒன்றா கொண்டு இந்த ப்ராப்ளத்தில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மீன் டைம் பீரியட். ஸோ டிஃப்ரெண்ட் 5 அப்சர்வேஷன் பண்ணியிருக்கோம். எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 அப்சர்வேஷன்ஸ். ஸோ மீன் எப்படி கண்டுபிடிப்போம்னா டைம் பீரியட் t இஸ் ஈக்குவல் டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அப்சர்வேஷன்ஸ் சொல்கிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 2.63, 2.56, 2.42, 2.71, 2.80. இது பை எத்தனை அப்சர்வேஷன் இருக்குது, 1 2 3 4 5 அப்சர்வேஷன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணும்போது எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 13.12 divided by 5 is equal to
2.62 seconds. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா t is equal to 2.62 seconds. இதுதான் வந்து மீன் வேல்யூ, மீன் டைம் பீரியட். ஸோ இந்த மீன் டைம் பீரியட் வந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அப்சல்யூட் எரர் இன் ஈச் அப்சர்வேஷன் அண்ட் பெர்சன்டேஜ் எரர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் எரர் என்ன சொல்லியிருக்கேன், del t is equal to ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர் வேல்யூ t1 வச்சுப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா t1, t2, t3, t4, t5 இது 5 வேல்யூ, 5 மெஷர் வேல்யூ வச்சுப்போம். ஸோ இந்த 5 வேல்யூக்கும் அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு del t1 எடுத்துப்போம். del t1 என்ன, ட்ரூ வேல்யூ என்னது 2.62 மைனஸ் 2.63. ஸோ என்ன வருது மைனஸ் 0.01. del t2 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2.62 மைனஸ் 2.56. ஸோ அது என்ன வருது பார்த்தீங்கன்னா 0.06. ஸோ இதே மாதிரி del t3 is equal to 2.62 minus 2.42 is equal to 0.20. அதே மாதிரி del t4 வந்து பார்த்தீங்கன்னா 2.62 minus 2.71 is equal to minus 0.09. So del t5 is equal to 2.62 minus 2.80 is equal to minus 0.18. ஸோ இந்த 5 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வச்சு நம்ம மீன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1 மினிட்டுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இதோட மீன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 5 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம இப்போ மீன் கண்டுபிடிப்போம். மீன் அப்சல்யூட் எரர். என்ன இருக்குது மீன் அப்சல்யூட் எரர் ஃபார்முலா என்னன்னா del t mean is equal to del t1 plus del t2. ஸோ எல்லாம் நம்ம என்ன எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் தான் எடுக்கிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேல்யூ நெகட்டிவ் வந்தாலும் நம்ம வந்து ஆட் தான் பண்ணுறோம், மேக்னிடியூட் தான் எடுக்கிறோம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் நம்மளுக்கு வந்து இல்லை கணக்கு எடுக்கக்கூடாது. நம்ம எதுவும் இருந்தாலும் மீன் வச்சுட்டு நம்ம ஆட் தான் பண்ணியிருக்கோம், எல்லா வேல்யூஸும் ஆட் தான் பண்ணுறோம். ப்ளஸ் del t3 ப்ளஸ் del t4 ப்ளஸ் del t5. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 5 கிடையாது, டிவைடட் பை ஆமாம் மீன் அப்சல்யூட் எரர் வந்து 5. ஸோ அது வந்து மீன் தான் கண்டுபிடிக்கிறோம். நம்ம வந்து ட்ரூ வேல்யூ வந்து டிவைட் பண்ணுறோம், வந்து ரிலேட்டிவ் எரர் தான் பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிக்கணும், எத்தனை வேல்யூஸ் நம்ம எத்தனை அப்சல்யூட் எரர் இருக்குது 3, 4, 5 5 அப்சல்யூட் எரர். மீன் கண்டுபிடிக்கணும்னா எத்தனை எரர் இருக்கோ அது டிவைட் பை 5 டிவைட் பை n எரர்னா n டைம்ஸ். ஸோ 5 எரர்னா 5, 3னா 3. ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.01 ப்ளஸ் 0.06 ப்ளஸ் 0.20 ப்ளஸ் 0.09 plus 0.18 divided by 5. So is equal to 0.07, 0.27, 0.36, 0.4654 55 divided by 5. 0.54. ஸோ அப்ராக்சிமேட்லி எப்படி ஈக்குவல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 0.11 நம்ம அப்ராக்சிமேட் பண்ணிப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் அப்சல்யூட் எரர் del t 0.11. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 54. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ரிலேட்டிவ் எரர் பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ஸோ ரிலேட்டிவ் எரர் என்னன்னு பார்ப்போம். ரிலேட்டிவ் எரர் வந்து del t mean divided by true value. So mean error என்னது 0.11 divided by true value என்னது 2.62 is equal to. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0.042 சம்திங் வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எரர்
is equal to 0.0042 into 100 is equal to 4.2%. அதுதான் வந்து உங்களோட ஃபைனல் ஆன்சர் வந்து 4.2% வந்து வரும். ஜீரோ பாயிண்ட் 0.042 ஸோ பார்த்தீங்கன்னா 4.2% வந்து ஒரு பர்சன்டேஜ் எரர் வரும். ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எரர்ஸ் பேஸ்ட் இன் சம் அண்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எரர் வந்து 2 எரரோட ஒரு வேல்யூ இருக்குன்னா அது ஆட் பண்ணும்போது என்ன எப்படி கால்குலேட் பண்ணுறோம், எரர் கால்குலேட் பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணும்போது எரர் எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு ஒரு 2 ஃபார்முலா இருக்குது. அது என்னட்டு இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா let x is equal to a plus b or x is equal to a minus b. ஸோ del x is equal to del a plus del b. ஸோ வந்து எரர் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 2 வேல்யூஸ் இருக்குது, ஏக்கு ஒரு வேல்யூ பிக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அது 2 வேல்யூஸை ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா எரர்ஸும் ஆட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி 2 வேல்யூஸை சப்ஸ்ட்ராக்ஷன் மைனஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எரர் வந்து ஆட் தான் பண்ணுறோம், மைனஸ் பண்ண மாட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணாலும் சரி மைனஸ் பண்ணாலும் சரி எரர் வந்து ஆட் தான் பண்ணுறோம். ஸோ அது 2 எக்ஸாம்பிள்ஸ் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அது என்ன பார்த்தீங்கன்னா 2 lengths A and B are given as A is equal to 25.4 cm plus or minus 0.1 cm. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ட்ரூ வேல்யூ, இது வந்து எரர். ஸோ மெஷர் வேல்யூ ப்ளஸ் எரர் வந்து A. அதே மாதிரி B வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் வேல்யூ ப்ளஸ் எரர் வந்து 0.4 cm, 16.5 வந்து மெஷர் வேல்யூ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஆட் பண்ணுறோம். x is equal to A plus B, 25.4 plus 16.5 வந்து 41.9. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா del x is equal to del A plus del B. ஸோ ஆட் பண்ணுறோம், அப்போ எரரையும் ஆட் பண்ணுறோம். 0.1 plus 0.4 is equal to 0.5. ஸோ வந்து ஃபைனலாக எப்படி நம்ம எழுதுறோம் பார்த்தீங்கன்னா x plus or minus delta x is equal to 41.9 plus or minus 0.5 cm. ஸோ இது வந்து ஃபைனல் ஆன்சராக நம்ம போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவோம், டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து NCERT புக்கில் கேட்டது. எக்ஸாம்பிள் சம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா the temperature of 2 bodies measured by a thermometer are T1 is equal to 20 degrees Celsius plus or minus 0.5 degrees Celsius and T2 is equal to 50 degrees Celsius plus or minus 0.5 degrees Celsius. Calculated temperature difference. Differenceனா மைனஸ் கண்டுபிடிக்கணும். And the error therein. ஸோ அதுக்குள்ளே இருக்க எரர் டிஃப்ரென்ஸ் என்ன ஆகிடும், அதுக்கப்புறம் எரரும் சேர்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ்னால் பெரிய வேல்யூ மைனஸ் சின்ன வேல்யூ, பிக் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ. ஸோ டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா T2 minus T1. ஸோ எது பெரிய வேல்யூ 50 டிகிரி செல்சியஸ். ஸோ இதை மைனஸ் பண்ணணும், 20 மைனஸ் பண்ணுறோம். 50 minus 20 is equal to 30 டிகிரி செல்சியஸ். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து எரர் கண்டுபிடிக்கணும். அண்ட் எரர் இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 0.5 plus 0.5. ஸோ நம்ம ஆட் பண்ணாலும் சரி சப்ட்ராக்ஷன் பண்ணாலும் சரி எரர் வந்து நம்ம ஆட் தான் பண்ணுறோம். ஸோ 0.5 plus 0.5 is equal to 1 degree Celsius. ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதுவோம் பார்த்தீங்கன்னா 30 degree Celsius plus 1 degree Celsius plus or minus 1 degree Celsius. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ x is equal to a plus b இருந்தாலும் சரி a minus b இருந்தாலும் சரி del x வந்து எரர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் தான் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வச்சுட்டு நம்ம 2 ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எரர்ஸ் இன் ப்ராடக்ட்ஸ் ஆர் டிவிஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா if x is equal to a into b or x is equal to a by b, del x எப்படி கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம வந்து பார்க்கணும்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. del x by x is equal to plus or minus del a by a plus del b by b. ஸோ இது வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா del x கண்டுபிடிக்கணும். இப்போ del x by x இருக்குல்ல, இப்போ del x என்னன்னு பார்த்தீங்கன்னா plus or minus x into del a by a plus del b by b. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா எக்ஸோட இந்த மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதில் வர வேல்யூவை எக்ஸோட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எரர் வேல்யூ கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ இது வச்சு 2 ப்ராப்ளம்ஸ் வந்து வச்சு பார்ப்போம். அப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து NCERT புக்கில் இருக்க கொஸ்டின், எக்ஸாம்பிள் கொஸ்டின். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் R is equal to V by I, where V is equal to 100 plus or minus 5 volt and I is equal to 10 plus or minus 2 ampere. Find the percentage error. நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா R is equal to V by I. ஸோ பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் எரர்னா del R by R into 100. ஸோ இந்த வேலையெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வந்து இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம்.
ஃபஸ்ட் வந்து V by I கண்டுபிடிச்சோம். R is equal to V by I. ஸோ வோல்டேஜ் வேல்யூ என்னது 100 volts டிவைட் பை கரண்ட் என்னது 10 amperes. ஸோ இஸ் equal to 10 ohms. 10 ohms வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா R கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம del R வேல்யூ நம்ம அது கண்டுபிடிக்கணும். ஸோ del R எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா del R by R is equal to plus or minus del V by V plus del I by I. So is equal to so minus del V voltage or error value என்ன போட்டிருக்கு 5 divided by original value we have V under 100 volts. So and plus del I ஓட வேல்யூ என்னது 10 amperes. I ஓட error value என்ன போட்டிருக்கு 0.2 divided by 10 I ஓட வேல்யூ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மைனஸ் 0.05 plus 0.02 del R by R. ஸோ வந்து del R என்னன்னு பார்ப்போம். ஸோ ஓகே ஃபஸ்ட் வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ பர்சன்டேஜ் என்னது del R by R into 100. ஸோ இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு 0.07 into 100. So is equal to 7%. So resistance of the percentage என்னன்னு பார்த்தீங்கன்னா 7%. So voltage க்கு பார்த்தீங்கன்னா 5% plus 2% is equal to 7%. So percentage error voltageல என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, currentல பார்த்தீங்கன்னா 2, resistance பார்த்தீங்கன்னா 7. ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் NCERT புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து அது எப்படி கேல்குலேட் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு ப்ரீஃபாக காமிச்சிருக்கேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதலான்னு பாருங்கள். இப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா R plus or minus del R இதில் கண்டுபிடிக்கணும்னா இப்போ del R வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். del R வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா 0.07 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது 10. இப்போ வந்து 0.7 ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் இந்த மாதிரி எழுதலாம் 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.7 ohms. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸோட ஃபைனல் வேல்யூ வெயிட் எரர். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின். இது வந்து NCERT புக்கில் இருக்குது. ஸோ என்ன கொஸ்டின் கேட்க பார்க்கலாம். 2 resistors of resistance R1 is equal to 100 plus or minus 3 ohm and R2 is equal to 200 plus or minus 4 ohm are connected in series and in parallel. First என்ன சொல்லிருக்காங்க, find the equivalent resistance of series combination and parallel combination for A வந்து சீரிஸ்க்கு என்ன இருக்கு சொல்லிருக்காங்க R1 is equal to R1 plus R2. for B 1 by R dash is equal to 1 by R1 plus 1 by R2 and del R dash by R dash square is equal to del R1 plus R1 square plus del R2 by R2 square. ஸோ சீரிஸ் காம்பினேஷனுக்கு இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. பேரலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்மில் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சீரிஸ் காம்பினேஷன் ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். A R is equal to R1 plus R2. ஸோ இப்போ ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எரரையும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 100 plus or minus 3 ohm plus 200 plus or minus 4 ohm is equal to 100 plus 200 300 plus or minus 3 plus 4 7 ohms. இது வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் காம்பினேஷனோட ஃபார்முலாவோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரலல் காம்பினேஷன் B. ஸோ பேரலல் காம்பினேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து பேரலல் ஃபார்முலா தெரியும்னா நம்மளுக்கு R dash is equal to R1 R2 divided by R1 plus R2 is equal to R1 ஓட வேல்யூ என்னது மல்டிப்ளை பண்ணும்போது எரர் வந்து இதில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு தனி ஃபார்முலா இருக்குது. அதுதான் இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த ஃபார்முலா. ஸோ அதை வந்து அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூ பேரலல் காம்பினேஷனோட வேல்யூ என்னன்னு பார்ப்போம். R1 R2 divided by R1 plus R2. ஸோ R1 ஓட வேல்யூ என்னது 100 into 200 divided by 100 plus 200. So it is equal to 1000 divided by 300. 0 0 0 0 cancel. 200 divided by 3 is equal to 66.7 ohms வந்து வேல்யூ ஆன்சர் வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் காம்பினேஷனோட வந்து ஒரிஜினல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 66.7 ohm. ஸோ வந்து இப்போ எரர் வேல்யூ வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ எரர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு பார்ப்போம். ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க
given வந்து பார்த்தீங்கன்னா 1/r dash is equal to 1/r1 plus 1/r2 ப்ளஸ் இந்த எரருக்கு வந்து தனி ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து இப்படி வந்துருக்கு, ஃப்ரம் இந்த ஃபார்முலாலேருந்து இந்த எரர் வந்துருக்கு. அது எப்படி வந்திருக்குன்னு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், 1/r dash is equal to 1/r1 plus 1/r2. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து d/dx ஆஃப் 1/x என்ன வரும், 1 is equal to 1/x² minus 1/x² வரும். நீங்கள் பாருங்கள், 1/xனா x power minus 1. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா d/dx டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா minus x power minus 2 வருமா. ஸோ minus 1/x² நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இது வந்து டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு r dash. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு r1 and r2. ஸோ அப்படி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா minus 1/r dash square is equal to minus 1/r1 square plus minus 1/r2 square. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மைனஸில் இருக்குது, ப்ளஸ்ன்னு ஆக்கிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா dr1 dr2 r dash r1 r2. ஸோ வந்து இப்படி எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா. இது வந்து இப்போ dr பல்லு பார்த்தீங்கன்னா del r மாட்டிப்போம், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்துடும், del r dash by r dash square is equal to del r1 by r1 square plus del r2 by r2 square. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சராக வரும். ஸோ வந்து இது எப்படி வந்திருக்குன்னு நான் வந்து சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெரிவேட் பண்ணுவோம். 1 minute. ஸோ அந்த ஃபார்முலா எழுதிவோம், r dash by r dash square is equal to del r1 by r1 square plus del r2 by r2 square. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஃபார்முலா வச்சுட்டு del r டேஷோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது வித் எரர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா del r dash square is equal to r dash square கிடையாது, del r dash is equal to r dash square into del r1 by r1 square plus del r2 by r2 square. ஸோ பார்த்தீங்கன்னா r dash ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா 66.7. ஸோ வந்து del r1 வேல்யூ என்னது, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, del r1 பார்த்தீங்கன்னா 3 ohms, r2 வந்து 4 ohms. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3 divided by r1 square 100 square plus 4 divided by 200 square. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர், இது வந்து 66.7 ஸ்கொயர் r dash ஸ்கொயர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சால்வ் பண்ணுறோம். இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நம்ம உள்ளே கொண்டு வந்து 3 காமனாக வெளில எடுத்துருவோம். 66.7 டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 into 66.7 டிவைடட் பை 200 ஹோல் ஸ்கொயர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் நம்ம உள்ளே கொண்டு வந்துருக்கோம், 3 காமனாக எடுத்தோம். இது வந்து காமனாக மல்டிப்ளை பண்ணுறோம் ரெண்டு ஈச் டேர்முக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 66.7 டிவைடட் பை 100. ஸோ அதுனா வரும் பார்த்தீங்கன்னா 0.667 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 into இது டிவைட் பை 200 பண்ணும்போது இது பாடியாக வச்சுப்போம், 0.334 வரும், ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 0.667 ஸ்கொயர் 3 into 0.445 வரும். ஸோ ப்ளஸ் 4 into 0.112 இது வரும். ஸோ பார்த்தீங்கன்னா 3 into 0.44னா 1.335 வரும் ப்ளஸ் 0.448 வரும். ஸோ ரெண்டு என்ன பண்ண போகிறோம், 1.783 சம்திங் வரும். ஸோ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1.8. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சால்வ் பண்ணியிருக்கோம். 0.667 இது வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் 4 into 66.7 divided by 200. இப்போ 3 ஆல் என்ன பார்த்தீங்கன்னா 0.667 ஸ்கொயர் ப்ளஸ் 4 into 0.334 ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயர் கண்டுபிடிச்சி இது ஒரு வேல்யூ வரும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி கடைசியில் 1/8 வரும். ஸோ இப்போ தான் வந்து 1.8 வந்து வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். del r டேஷோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.8. ஸோ ஃபைனல் எப்படி எழுதுவோம்,
r dash plus or minus del r dash is equal to parallel combination ஓட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 66.7 plus or minus 1.8 ohms. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா parallel combination ஓட ஃபைனல் ஆன்சர். ஸோ சீரிஸ் காம்பினேஷன் என்னது 300 plus or minus 7, parallel இது பார்த்தீங்கன்னா 66.7 into plus or minus 1.8 ohm. ஸோ இது பார்த்தீங்கன்னா parallel combination ஓட ஃபைனல் ஆன்சர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து இவ்வளோ கிளியராக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி சிமிலர் கொஸ்டின் தான். A body travels uniformly at distance of 13.8 plus or minus 2 meter in a time 4.0 plus or minus 0.3 second. So calculate its velocity with error limits. What is the percentage error? ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸில் இப்போ கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா, அதே மாதிரி இது வந்து பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கணும். டிவிஷன் வெலாசிட்டி இப்போ நம்ம வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா எரர் இன் பவர் ஆஃப் ஏ குவான்டிட்டி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எரர் வந்து அடிஷன் சப்ராக்ஷனில் பார்த்துட்டோம், மல்டிபிகேஷன் டிவிஷனில் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரர் இன் பவர் ஆஃப் ஏ குவான்டிட்டி. ஒரு குவான்டிட்டி இப்போ பவர் டேர்மில் கொடுத்தா எப்படி வந்து எரர் கண்டுபிடிக்கணும்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் என் இருந்துச்சுன்னா del x by x is equal to n into del a by a. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ n 3ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 3 into del a by a, 4னா 4 into del a by a, அந்த மாதிரி நம்ம போடணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் பி பி பவர் கியூ சி பவர் ஆர், இல்லைனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் பி பி பவர் கியூ டிவைடட் பை சி பவர் ஆர். டிவைட் டேர்மில் இருந்தாலும் சரி, மேலே இருந்தாலும் சரி, இது வந்து ஒரே டேர்மில் இருந்தாலும் சரி, டிவைட் பண்ண மாதிரி இருந்தாலும் சரி, ஃபைனலாக எப்படி கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னா del x by x is equal to p into del a by a plus q into del b by b plus r into del c by c. ஸோ மூணுத்தையும் ஆட்ராம் பண்ணுறோம். எரர்ஸ் வந்து நம்ம எப்போ ஆட்ராம் பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் கீழே இருந்தாலும் சரி, இந்த பவர் வந்து நம்ம ஆட்ராம் பண்ணுறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ del x எப்படி கண்டுபிடிப்போம், எக்ஸ் வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா del x ஓட வேல்யூ காமிச்சிடும். ஸோ del x is equal to x into இந்த மேலே இருக்க டேர்ம் p into del a by a plus q into del b by b plus r into del c by c. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா del x ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ வந்து இப்போ ஒரு ப்ராப்ளத்தில் வச்சு சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ரிலேட்டிவ் எரர் இன் z இஃப் z இஸ் ஈக்குவல் டு a பவர் 4 ப்ளஸ் b பவர் 1/3 டிவைடட் பை c d பவர் 3/2. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். என்ன பார்த்தீங்கன்னா a பவர் 4 b பவர் 1/3 டிவைடட் பை c d பவர் 3/2. ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இல்லைன்னா கொடுத்துருக்கு a என்ன போட்டுருக்கு 4, ஏவோட பவர்னா 4. ஸோ வந்து 4 del a by a. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா b வந்து 1/3 கொடுத்துருக்காங்க, 1 டிவைட் பை 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வந்து எப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே தான், சேம் தான். n எப்படினாலும் n தான் பேஸ் பண்ணிட்டு இப்போ பேஸ் வந்துட்டு இப்போ n வச்சுக்கோன்னா n del a by n போட்டிருக்கோம். ஸோ n வந்து எனி வேல்யூ. ஸோ வந்து ஃப்ராக்ஷனலாக இருந்தாலும் சரி, 1/2 இருந்தாலும் சரி, 1/4 இருந்தாலும் சரி, 2/3 இருந்தாலும் சரி, அது என்ன வேல்யூ இருந்தாலும் நம்ம அது ஆட்ராம் பண்ணுறோம். ஸோ 4 del a by a ப்ளஸ் 1/3 del b by b. ஸோ வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி சி வந்து ஒரு டேர்மும் இல்லை. ஸோ அப்புறம் ப்ளஸ் del c by c ப்ளஸ் டிக்கு மேலே என்ன இருக்குது 3/2 del d by d. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைனல் டேர்மாக நம்ம வந்து கொண்டு ரிலேட்டிவ் எரர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம கொண்டு வரோம். del z by z is equal to 4 into del a by a plus 1/3 del b by b plus del c by c plus 3/2 del d by d. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் எரர் ஆஃப் z. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன சால்வ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட் நீட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த பவர் டேர்மில் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீட்டில் வந்து 2 தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போ ஒரு கொஸ்டின் பார்ப்போம். இன் an experiment the percentage error occur in the measurement of physical quantities a b c and d are 1%, 2%, 3% and 4% respectively. Then the maximum percentage error of the measurement x, where x is equal to a square b power 1/2 by c power 1/3 d cube will be.
ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ ஏபிசிடியோட பர்சன்டேஜ் எரர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 1%, 2%, 3%, 4% கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோட பர்சன்டேஜ் எரர் என்னன்னு கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் பர்சன்டேஜ் எரர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸோட பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் எரர் என்னன்னு கண்டுபிடிச்சிடுவோம். ரிலேட்டிவ் எரர் ஃபார்ம் என்னது, ΔX by X is equal to, ஸோ இது வந்து இப்போ நம்ம எப்படி கொண்டு வரோம், 2 into ΔA by A plus 1/2 into ΔB by B. இப்போ டிவைடட் டேர்ம் இருந்தாலும் நம்ம எரர் வந்து ஆட்ராம் பண்ணுறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சியோட பவர்னா 1/3 ΔC by C plus 3 into ΔD by D. ஸோ இதுதான் ரிலேட்டிவ் எரரோட ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எரர்னா இன்ட்டு 100 போட்டால் பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பை 100 பண்ணுறோம் பர்சன்டேஜ் எரருக்கு. பர்சன்டேஜ் எரர் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ΔX by X into 100. ஸோ வந்து ஒரு டேர்ம்லேயும் நம்ம வந்து 100 மல்டிப்ளை பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா 2 into ΔA by A into 100 plus 1/2 into ΔB by B into 100 plus 1/3 into ΔC by C into 100 plus D ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 into ΔD by D into 100. ஸோ 4% எரர் வந்து இப்போ நம்ம வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஏவோட பர்சன்டேஜ் எரர்னா 1, பியோட பர்சன்டேஜ் எரர்னா 2, சி வந்து பார்த்தீங்கன்னா 3, டி வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது 4 வேல்யூஸ் நம்ம தெரியும். இப்போ 4 வேல்யூஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 into 1 plus 1/2 into 2 plus 3 into 1/3 plus 3 into 4. ஸோ 1/3 into 3 போடுவோம், கன்ஃபியூஸ் ஆகானா. 1/3 into 3 plus 3 into 4. ஸோ பார்த்தீங்கன்னா 4% வேல்யூனா 1, 2, 3, 4. இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். 2 1s are 2, 1/2 2 கேன்சல் ஆயிரும், 1/3 3 கேன்சல் ஆயிரும், 3 4s are 12. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எழுதிடுறேன், 2 + 1 + 1 + 3 4s are 12. ஸோ பார்த்தீங்கன்னா 12 + 2 4 + 1 + 1 16% தான் நம்ம எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன போகும், 16%. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் சாய்ஸ் இல்லாமல் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி சாய்ஸ் பார்க்காமலே ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ண ஆன்சர் வந்து சாய்ஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதே கரெக்ட் ஆன்சர்னு முடிவு பண்ணக்கூடாது. ஸ்டெப்பு கரெக்டாக போட்டிருக்கோமா, எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கப்புறம் இந்த ஆன்சர் கரெக்டாக வந்துச்சுன்னா அந்த சாய்ஸில் இருந்துச்சுன்னா கரெக்டாக அதை அட்டன் பண்ணிடுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்க்கு வந்து நிறைய டைம் இருக்கும். மோஸ்ட்லி ஃபிசிக்ஸ் வந்து லாஸ்ட்டாக அட்டன் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டாக அட்டன் பண்ணாதீங்க. நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் வந்து பயாலஜி அட்டன் பண்ணுங்கள், அப்புறம் கெமிஸ்ட்ரி அட்டன் பண்ணுங்கள், ஃபிசிக்ஸ் அப்புறம் தேர்டாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு ஸ்டெப் போட்டுட்டு டெரைவ் பண்ணுறது வேலை வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் லாஸ்ட்டாக அட்டன் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸ்டோன் நமக்கு டைம் நிறைய கிடைக்கும். பயாலஜி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்ளம் ஸ்டெப் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் வச்சு தான் பயாலஜி அட்டன் பண்ணுறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் போது ஃபிசிக்ஸுக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ வந்து அப்போ ப்ராப்ளம் வந்து டெரைவ் பண்ணி பொறுமையாக நம்ம கூட பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 16%. ஸோ இப்போ நான் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். இந்த ஃபார்முலா போடாமல் கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். அது எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா ஏவோட பவர்னா 2, ஏவோட பர்சன்டேஜ் என்ன 1, 2 1s are 2, பியோட பவர்னா 1/2, 2 into 1, பியோட பவர் 1/2, பியோட பர்சன்டேஜ்னா 2. ஸோ அப்போ அதே மாதிரி சியோட பவர்னா 1/3, சியோட பர்சன்டேஜ் 3, அதே மாதிரி டியோட பவர் 3, பர்சன்டேஜ் 4. ஸோ இது அப்படியே கால்குலேட் பண்ணால் 16% ஈஸியாக வந்துடும். ஸோ வந்து நான் இது டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் ஸ்டெப் பண்ணணுன்னு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டேர்ம் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபார்முலா போட்டால் கண்டுபிடிங்க கிடையாது. ஈஸி ஸ்டெப், ஈஸி மட்டும் இதுதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராப்ளம் நீட்டில் கேட்டிருக்காங்க, அது இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா in an experiment 4 quantities A, B, C and D are measured with percentage error 1%, 2%, 3% and 4% respectively. Quantity P is calculated as follows. P is equal to A cube B square divided by CD. So percentage error in P is, ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஈஸி மெத்தடாகவே சொல்லிடுறேன், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடுவோம். இப்போ ஏவோட பவர்னா 3, ஏவோட பர்சன்டேஜ்னா 1,
ப்ளஸ் பியோட பவர்னா 2 பர்சன்டேஜ்னா 2 ப்ளஸ் சியோட பவர்னா 3 இல்லை சியோட பவர் வந்து 1 ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு சியோட பர்சன்டேஜ்னா 3 ப்ளஸ் டியோட பவர்னா 1 ஸோ பர்சன்டேஜ்னா 4 ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3 1s are 3 2 2s are 4 1 3s are 3 1 4s are 4 4 plus 4 8 3 plus 3 6 6 plus 8 is equal to 14%. ஸோ பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பி பார்த்தீங்கன்னா 14%. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து எந்த ஸ்டெப்பும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேர்மில் கொடுத்தாங்க பர்சன்டேஜ் எரர் என்ன கொஸ்டின் நல்லா தெளிவாக பார்த்துங்க பர்சன்டேஜ் எரர் கொடுத்துருக்காங்களா இல்லை மேக்ஸிமம் எரர் அந்த மாதிரி கேட்பாங்க மேக்ஸிமம் எரர் அப்படின்னு கொடுக்காங்க இந்த மாதிரி பர்சன்டேஜ் டேர்ம்ஸில் கொடுத்து இந்த மாதிரி கொஸ்டினில் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம் ஒரு 30 செகண்ட்ஸ் வரலாம் ஸோ வந்து ரொம்ப டைம் இருக்காது ஈஸியாக முடிச்சிடலாம் 30 செகண்ட்ஸ் கூட 10 செகண்ட்ஸ் தான் 3 into 1 2 into 2 1 into 3 1 into 4 ஸோ ஈஸியாக முடிஞ்சிச்சு ஒரு 2 ஸ்டெப்பில் வந்து ப்ராப்ளம் முடிச்சிட்டோம் ஸோ இந்த மாதிரி டேர்மில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த ஸ்டெப்லேயே முடிச்சிடுங்க ஈஸியாக ஆன்சர் பண்ணுறோம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டுக்கலாம் பார்ப்போம் எரர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் இஃப் எரர் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் எ ஸ்பியர் இஸ் 2%, then error in the determination of volume of sphere will be. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியரோட ரேடியஸில் வர பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2% கொடுத்துருக்காங்க ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் எல்லாம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா மெடிக்கல்ஸ் எய்ம்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இது நீட்டில் கேட்டல எய்ம்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸில் கேட்குற கொஸ்டினும் நீட்டில் கேட்குற கொஸ்டினும் ஒரே மாதிரி இருக்காது ஸோ நீட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்சிஆர்டி சிபிஎஸ்சி என்சிஆர்டி சிலபஸ்னால் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நீட்டு தராங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சிபிஎஸ்சி ஃபுல்லாக நல்லா தரவாக இருந்தது தான் கண்டிப்பாக நல்லா வந்து ஸ்கோர் வரும் ஸோ எய்ம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு நாலேஜ் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி சிலபஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்னா இல்லை ஜாஸ்தி ஸோ என்சிஆர்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டில் வந்து ஜாஸ்தியாக கொடுப்பாங்க ப்ளஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி ஃபஸ்ட்டு பார்த்துருங்க அதுக்கப்புறம் வந்து எய்ம்ஸ் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு என்சிஆர்டி பாருங்கள் நீட்டுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் வச்சு பண்ணணும் இப்போ இந்த எரர் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வச்சு ஒரு எரர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஈக்குவேஷன் வச்சு வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஸோ என்சிஆர்டி எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள் அதை பேஸ் பண்ணி வேறு கொஸ்டின் வந்து வேறு மாதிரி கொஸ்டின் வந்து வேறு ஃபார்மில் வச்சு தான் கேட்பாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபார்மில் என்ன பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸ்பியர் ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் கொடுத்துருக்காங்க ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ΔR/R இஸ் ஈக்குவல் டு 2%, ΔR/R into 100 is equal to 2%. இந்த பர்சன்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க ரேடியஸ்க்கு ஸோ பார்த்தீங்கன்னா வால்யூமோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க ΔV/V into 100 ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா என்னன்னு நீங்கள் பார்த்துக்கணும் வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா என்ன வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 4π3πr³ ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நெக்லெக்ட் பண்ணிடணும் கான்ஸ்டன்ட் டேர்ம் இந்த ஃபார்முலாவில் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்துச்சுன்னா நெக்லெக்ட் பண்ணிங்க இந்த மாதிரி எரர் கொஸ்டின் கேட்கும்போது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி டென்சிட்டி கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன 1/2mv². ஸோ வந்து கான்ஸ்டன்ட் டேர்மில் இருக்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்மளுக்கு கணக்கு எடுக்கக்கூடாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்க இந்த மெயின் டேர்ம்ஸ்லாம் நம்ம வந்து எரர் கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் 4/3πr³ 4/3 பாயிண்ட் கான்ஸ்டன்ட்டு அப்போ இந்த வேல்யூ நமக்கு தேவையில்லை ஸோ பார்த்தீங்கன்னா ΔV/V இஸ் ஈக்குவல் டு ΔR/R இது இந்த பவர் 3 ஸோ 3 ΔR/R into 100%. ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் 3 ஸோ R³ ஸோ இந்த ஃபார்மில் கூட நம்ம போகணுன்னு தேவையில்லை நம்ம என்ன கேட்டிருக்கான் பர்சன்டேஜ் கேட்டாங்க ரிலேட்டிவ் எரர் கேட்கல ஸோ பர்சன்டேஜ் என்னென்னு கொடுத்துருக்கான் ஆர் பவர்னா 3 அப்புறம் பர்சன்டேஜ்னா 2 3 into 2 is equal to 6 ஸோ வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6%. ஆன்சர் வந்து 6% வரும் வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கியூப் டேர்ம் இந்த மாதிரி பவர் டேர்ம் இப்போ x is equal to a/n இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா n into percentage of a பர்சன்டேஜ் எரர் கேட்டாங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் a கொடுத்துங்க ரிலேட்டிவ் எரர்னா ΔA/A அப்படி ரிலேட்டிவ் எரர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா டெல்லாடோட வேல்யூ வேல்யூ மென்ஷன் பண்ணுங்க மென்ஷன் பண்ணாமல் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பர்சன்டேஜ்னால் எக்ஸாமில் கேட்குறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்லாம் இந்த மாதிரி ஸ்டெப்பு போட விட்ருங்க இந்த கொஸ்டினில் இந்த மாதிரி பவர் டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா
டைரெக்டாக அப்படியே போட்டுடலாம் ஆர் கியூபா. அப்போ ஆர் பர்சன்டேஜ் எரர்னா 2, 3 × 2 6 அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். The density of a cube is measured by measuring its mass and length of its size. If the maximum error in the measurement of mass and length are 3 and 2%, the maximum error in measurement of density would be. ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பர்சன்டேஜ் எரர் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் எரர்னு கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ்னு சொல்லாமல் மேக்ஸிமம் எரர்னு சொல்லியிருக்காங்க, ரெண்டும் ஒன்று தான். ஸோ டென்சிட்டியோட ஃபார்முலா என்னன்னு இப்போ நம்ம பார்ப்போம். கேட்கலன்னா டென்சிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன, ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ வால்யூம் வந்து மாஸ் அண்ட் லென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் நல்லா பாருங்கள், மாஸ் அண்ட் லென்த்துன்னு கேட்டுருக்காங்க. வால்யூம்னு கேட்டிருந்தா நீங்கள் டைரெக்டாக வீண் போட்டுக்கலாம். ஸோ லென்த்து கேட்டுருக்காங்க. இப்போ வால்யூமோட ஃபார்முலா என்ன, length into length m/L3. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்பாங்க. ஸோ வந்து டென்சிட்டியோட ஃபார்முலா அவங்க தெரியும், மாஸ் பை வால்யூம். ஸோ ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, லென்த்துன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து என்ன பண்ணீங்க, வால்யூம் பவர் லென்த்து என்ன பண்ணீங்க, அப்படியே வந்து 2 × 1ன்னு போடுவீங்க. ஸோ வந்து வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்களா, லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து L3. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா L⁻3 இருக்குது, M பவர் 1 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சில கொஸ்டின் இந்த மாதிரி ட்ரிக்கியாக கொடுப்பாங்க, வால்யூமும் கொடுக்காம லென்த்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நல்லா தெளிவாக படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது டிவிஷன் டேர்மில் இருக்குது. ஸோ டிவிஷன் டேர்மில் இருந்தாலும் பரவாயில்ல. இது பார்த்தீங்கன்னா எம்மோட பவர்னா 1, ஸோ 3 × 1 ப்ளஸ் எல்லோட பவர்னா 3 எம்மோட பவர் 1 பர்சன்டேஜ் 3 ப்ளஸ் எல்லோட பவர் 3 பர்சன்டேஜ் 2, 3 + 6 = 9%. ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா m/L3, எம்மோட பவர் 1 × 3 கியூப். ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நம்ம வந்து அதே மாதிரி உங்கள் சொல்யூஷன் புக்கிலலாம் என்ன பார்த்தீங்கன்னா ΔM/M ப்ளஸ் ΔV/Vன்னு கொடுத்துட்டு ரொம்ப சால்வ் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ண நீங்கள் இந்த மாதிரி டேர்ம் பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ வந்து M வேல்யூ கொடுக்கல, L வேல்யூ கொடுக்கலாம், அவங்க கொடுத்துறே பர்சன்டேஜ் தான். ஸோ பர்சன்டேஜ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எம்மோட பவர்னா 1 × 3 3, எல்லோட பவர்னா 3, பர்சன்டேஜ்னா 2, 3 × 2 2. ஸோ இந்த மாதிரி டேர்ம் வந்தால் அசால்ட்டாக ஈஸியாக ஒரு 2 ஸ்டெப்பில் முடிச்சிருவோம், ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ஸோ டென்சிட்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9%. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். Percentage error in the measurement of mass and speed are 2 and 3% respectively. The error in the estimate of kinetic energy obtained by measuring mass and speed will be. ஸோ பார்த்தீங்கன்னா கைனட்டிக் எனர்ஜியோட பர்சன்டேஜ் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ மாஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பாருங்கள், கைனட்டிக் எனர்ஜி ஃபார்மில் என்ன பண்ணால் 1/2 mv². ஸோ வெலாசிட்டி ஒன்று தான், ஸ்பீடும் ஒன்று தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வெலாசிட்டி ஆர் சேம். ஸோ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் விட்டுருவோம். இப்போ பர்சன்டேஜ் கைனட்டிக் எனர்ஜியோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா mv², பர்சன்டேஜ் ஆஃப் mv². ஸோ பார்த்தீங்கன்னா டெல்லு அந்த மாதிரி ஃபார்முலா பொறுத்தவரை எம்மோட பவர்னா 1, ஸோ 1 இன் பர்சன்டேஜ்னா 2 ப்ளஸ் வியோட பவர்னா 2, பர்சன்டேஜ்னா 3, 2 + 6 = 8%. உங்கள் கைனட்டிக் எனர்ஜியோட ஆன்சர். ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ உங்கள் சொல்யூஷன் புக்கில் எல்லா சொல்யூஷன் புக்லேயும் மோஸ்ட்லி என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ΔM/M ப்ளஸ் ΔV/V 2 × ΔV/V. அப்போ வந்து கைனட்டிக் எனர்ஜி ΔK இந்த மாதிரி ஈஸிக்கோட்டு அந்த மாதிரி கொடுத்துட்டு நிறைய ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன ஃபார்முலாக்குள்ளே 2% 3% கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிங்கன்னா எம்மோட பவர் 1னா 2, வியோட பவர் 2 × T. அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், 8% ஈஸியாக வந்துடும். ஸோ வந்து இந்த மாதிரி எரர் வச்சு கொஸ்டின் ரிலேட்டிவ் எரர்னு கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ΔMோட வேல்யூயும் எம்மோட ட்ரூ வேல்யூயும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ΔVயோட வேல்யூயும் வியோட ட்ரூ வேல்யூயும் கண்டிப்பாக கொடுத்தாரா வந்து ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கணும் ஈஸியாக நம்ம வந்து இந்த ஸ்டெப்பு போகணும்னு நம்மளுக்கு அவசியமே கிடையாது. ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் டேர்ம் வச்சே முடிச்சிடலாம். எம்மோட பவர் 1னா 1 × 2, 2 × 3 அதெல்லாம் முடிச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டினும் அதே மாதிரி தான். A certain body weighs 22.42 gram has a measured volume of 4.7 cubic centimeter. cc na cubic centimeter. The possible error in the measurement of mass and volume are 0.01 gram and 0.01 cc. The maximum error density will be. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, மாஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, வால்யூமோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எரர் என்ன கொடுத்துருக்காங்க 0.01 கிராம் அண்ட் 0.01 cc. த மேக்ஸிமம் எரர் டென்சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இது வந்து இதில் மேக்ஸிமம் எரர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் எரர். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து பர்சன்டேஜ் எரர்லாம் சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ரிலேட்டிவ் எரர் கேட்டிருக்காங்க. அப்போ ரிலேட்டிவ் எரருக்கு என்னென்ன வேல்யூஸ் நம்ம வேணும், டெல் எம் வேல்யூ வேணும், எம்மோட வேல்யூ வேணும். இப்போ வால்யூம்னா டெல் வியோட வேல்யூ வேணும், வியோட வேல்யூ வேணும். இப்போ டெல் எம்மோட வேல்யூ என்ன 0.01 கிராம். அதே மாதிரி வால்யூம் டெல் வியோட வேல்யூ என்ன 0.01 கியூபிக் சென்டிமீட்டர். ஸோ எரர் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, ஒரிஜினல் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. எம் என்னது 22.42 கிராம். அண்ட் வால்யூமோட வேல்யூ என்னது 4.7 கியூபிக் சென்டிமீட்டர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டென்சிட்டினா ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம், அவ்வளோதான். ஸோ அப்போ ரோ டெல் ரோ பை ரோ இதுதான் வந்து ரிலேட்டிவ் எரர் ஆஃப் டென்சிட்டி. இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் மேக்ஸிமம் எரர். ஸோ பார்த்தீங்கன்னா டெல் எம் பை எம் ப்ளஸ் டெல் வி பை வி இஸ் ஈக்குவல் டு டெல் எம்மோட வேல்யூ என்ன 0.01 கிராம் டிவைட் பை 22.42 ப்ளஸ் 0.01 டிவைட் பை 4.7. ஸோ அது பார்த்தீங்கன்னா இது ஒரு வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 0.01 கிடையாது, சாரி 0.1. ஸோ 0.1 டிவைட் பை 4.7. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இப்போ நம்ம சால்வ் பண்ணுறோம். 0.01 டிவைட் பை 22.42. .42 something வரும் plus 0.1 divided by sum. So sorry, 0.004. 0.004 and 0.1 divided by 0.022 அந்த மாதிரி சம்திங் வரும், 25 அந்த மாதிரி வரும், 23ன்னு வச்சுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா 0.027 அந்த மாதிரி வரும், 0.22 சாரி 0.22 இந்த மாதிரி வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பர்சன்டேஜ் ஸோ உங்கள் ரிலேட்டிவ் எரரோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.02.22 அந்த மாதிரி இருந்தால் உங்கள் ரிலேட்டிவ் எரரோட ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ வந்து ஆனால் ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸில் கேட்டிருக்காங்க. ஸோ நான் தான் பார்த்தேன் ஆப்ஷனில் என்ன பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. ஸோ 1%, 3%, 10% அந்த மாதிரி 2% கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஆப்ஷனில் பர்சன்டேஜாக கேட்டிருக்காங்க, கொஸ்டினில் பார்த்தா ரிலேட்டிவ் டேர்ம்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எரர்னாலே பர்சன்டேஜ் எரர் தான். ஸோ சாரி, பர்சன்டேஜ் எரர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிச்சினா நம்ம கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா ரெண்டுத்துக்கும் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வால்யூமோட ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இது வந்து இன்ட்டு 100 வச்சுப்போம், இஸ் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 2.2ன்னு சம்திங் வரும். ஸோ அது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 2%. ஸோ இதுதான் உங்கள் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2%. ஸோ இதுதான் உங்கள் ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ வந்து ஆப்ஷனில் வந்து பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜாக கேட்டாங்கன்னா இன்ட்டு 100 ரிலேட்டிவ் எரர் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், இன்ட்டு 100 பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து எதுக்கு நியரஸ்ட்டாக வருதோ அந்த வேல்யூ வந்து தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து 2.2ன்னு வந்துட்டு, ஸோ அது அப்ராக்சிமேட்டாக 2% போட்டு ஆன்சர் 2ன்னு வந்துருக்குது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒன்று ஒன்றா நான் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் ஆன்சர் நான் செக் பண்ணுறேன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் 2% கொடுத்துருக்காங்க பார்த்தேன், நான் ரிலேட்டிவ் எரருக்கு எடுக்கான்னு நினச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எரர்னு சொல்லியிருக்கனாலே பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கணும்னு தான் அர்த்தம். ஸோ அந்த பர்சன்டேஜ் கொடுக்காம ஏதாச்சும் 0.0 டேர்ம் கேட்டிங்கன்னா ரிலேட்டிவ் எரர் தான் கேட்குறாங்கன்னு அர்த்தம்.
ஸோ வந்து அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அண்ட் ரவுண்ட் ஆஃப். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸோட 5 ரூல்ஸ் வந்து ஈஸியாக நான் வந்து ஒரு ஷார்ட்டாக முடிச்சிருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 5 6. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நான் ஜீரோ டேர்ம்ஸ் எல்லாமே சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். நான் ஜீரோ எல்லாமே நான் ஜீரோ வந்து ஆர் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 15003 10.024. ஸோ இதுக்கு என்ன ரூல் பார்த்தீங்கன்னா ரெண்டு நான் ஜீரோ டிஜிட்டுக்கு இடையில ஜீரோஸ் வந்துச்சுன்னா அது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ன்றாங்க. இப்போது 5க்கும் 3க்கும் நடுவில் 2 ஜீரோ இருக்குது. 2 இல்லாமல் 1 ஜீரோ இல்லை 4 ஜீரோ வந்துருந்தாலும் அது வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் கணக்கு எடுத்துப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை இருக்குதுன்னா 5 இருக்குது, 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஸோ இல்லை எவ்வளோ இருக்குது, இல்லையே 5 தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் டேர்ம் இருந்தாலும் சரி, ஒரு நான் டிஜிட் அதுக்கப்புறம் இன்னும் நான் டிஜிட் நடுவில் ஜீரோ வந்துச்சுன்னா அது வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இல்லை 5 இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா zeros in between 2 non-zeros are significant figures. So next என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.02 and 0.0054. ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 1, இல்லை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் பார்த்தா 2. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து 1க்கு கம்மியாக இருக்குது. 0.02 வந்து வெரி லெஸ் தேன் 1 தான். 0.0054 வந்து லெஸ் தேன் 1 தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ 1க்கு கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டெசிமல் முன்னாடி இருக்க ஜீரோவும் டெசிமல் அடுத்து வர ஜீரோவும், ஸோ ஒரு ஜீரோ வந்தாலும் சரி 4 ஜீரோ வந்தாலும் சரி இது வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேல்யூ லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா டெசிமல் ஜீரோ அதுக்கப்புறம் வர ஜீரோ என்ன ஜீரோனாலும் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா 0.02 பண்ணிங்கன்னா இது நான் ஜீரோ டிஜிட் 1 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் 2 இருக்குது, 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம். இந்த 4வது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை டெசிமல் பாயிண்டே கிடையாது. 6,55,400. ஸோ பார்த்தீங்கன்னா டெசிமல் வேல்யூவே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா இல்லை கடைசியில் 2 ஜீரோ முடிவு பார்த்தீங்களா, கடைசியில் 2 ஜீரோ இல்லை எத்தனை ஜீரோ 3 4 ஜீரோ முடிஞ்சாலும் இதெல்லாம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா இஃப் ஏ நம்பர் நாட் டெசிமல் தென் ட்ரைலிங் ஜீரோஸ் கடைசியில் முடியல ஜீரோஸ் எல்லாமே சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா இல்லைன்னா 6554. அப்போ இது பார்த்தீங்கன்னா 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்குது. ஸோ அடுத்து 5வது என்னன்னு பார்ப்போம். 3.200 0.02400. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3.200 இப்போ டெசிமல் பாயிண்ட் இருக்குது. இல்லை டெசிமல் பாயிண்டில் இதனால் ட்ரைலிங் ஜீரோஸ் வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் கிடையாது. ஸோ அதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3.200 டெசிமலுக்கு அப்புறம் வருது பார்த்தீங்கன்னா 200ன்னு. ஸோ இந்த 2 ஜீரோ ட்ரெயிலிங் ஜீரோஸ் அப்புறம் 3 ஜீரோ இருந்தாலும் சரி 4 இருந்தாலும் சரி டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் கடைசியாக வந்துச்சுன்னா அது வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் பார்ப்போம். 0.0 இந்த 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் கிடையாது. ஆனால் கடைசியில் வர ஜீரோ எண்டிங் ஜீரோஸ் வந்துட்டுனா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்ன்றோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸோட 5 டேர்ம் வந்து சிம்பிளாக சொல்லியிருக்கேன். கரெக்ட் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். நடுவில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு நான் சொன்னதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் அதே மாதிரி 5 ரூல் இருக்குது. ஸோ அந்த 5 நான் வந்து இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 8.22. இது எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம், 8.2ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்ட்ரைட்டாக ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். ஏன்னா இந்த வேல்யூ வந்து லெஸ் தேன் 5. ஸோ வந்து ஸ்ட்ரைட்டாக ரவுண்ட் ஆஃப் வந்து 8.2ன்னு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிப்போம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 6.87. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 5. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 5 இருந்துச்சுன்னா 6.9க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6.851. ஸோ இதில் வந்து 5 வந்துருக்குது. அப்போ அடுத்த வேல்யூ என்னன்னு பார்க்கும்போது 1 இருக்குது. 0 இல்லை 1 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6.86ன்னு வந்துடும். ஸோ இந்த டேர்ம் 0 வந்துச்சுன்னா ஒரு 2 கண்டிஷன் இருக்குது. இப்போ இந்த டேர்ம் 1 இல்லை 2 3 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த முன்னாடி இருக்க வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ 6.86ன்னு வரும். ஸோ ஓகே, இப்போ இந்த டேர்ம் 0 ஆச்சுன்னா என்ன ஆகும்னு பார்ப்போம். இது 851. ஸோ இது பார்த்தீங்கன்னா 5.250. இப்போ இந்த டேர்ம் 0 இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5க்கு முன்னாடி இருக்க நம்பர் இது என்ன 2 வந்து ஈவன். ஸோ இந்த 5க்கு முன்னாடி ஈவன் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ நம்ம அப்படியே போட்டுருவோம். 5.2ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவோம்.
இல்லை இதுக்கு முன்னாடி இந்த நம்பர் ஆடாக இருந்துச்சுன்னா இப்போ இங்கே பாருங்கள் 5.7.0 ஜீரோ இருக்கும்போது ஜீரோன்னு வரும்போது இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணோம். இப்போ ஜீரோ இல்லாமல் 1 2 3 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், 5 வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிப்போம். இல்லை பக்கத்தில் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா இது பக்கத்தில் இந்த நம்பர் ஈவனாக இருந்துச்சுன்னா நம்ம வேல்யூ அப்படியே போட்டுருவோம். இந்த 5.7 இப்போ ஆடாக இருக்குதா, இப்போ ஆட் வேல்யூ வந்துச்சுன்னா 5.8ன்னு நம்ம முடிச்சிருவோம். இப்போ ரவுண்ட் ஆஃப் போட 5 ரூல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேல்யூ லெஸ் தேன் 5 இருக்குது அடுத்து இந்த டிசிமலு. ஸோ பார்த்தீங்கன்னா 8.2 ரவுண்ட் ஆஃப் பண்ணிடும். அடுத்து வந்துட்டு கிரேட்டர் தேன் 5 இருக்குது 6.9 வச்சிடறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 3 வேல்யூவாக வரும், 3 டெசிமல் வேல்யூவான்னு பார்த்தீங்கன்னா 851 அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஜீரோக்கு மேலே ஜீரோவோட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. அது என்ன சொல்கிறது, ஜீரோ கிடையாது, இது வந்து நான் ஜீரோஸாக இருந்துச்சுன்னா இந்த வந்து நான் ஜீரோவாஸாக இருந்துச்சுன்னா இது பக்கத்தில் இருக்க வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 6.86ன்னு வச்சிடும். ஸோ இதில் வந்து ஜீரோ இருந்துச்சுன்னா ஒரு ஜீரோ டேர்ம் வந்துச்சுன்னா 5 வந்து இது வந்து எப்படி நம்ம சிம்பிளை பண்ணோம் பார்த்தீங்கன்னா 5க்கு முன்னாடி இருக்க வேல்யூ ஈவனாக ஆர்டர் பார்க்கணும். ஈவனாக இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ அப்படியே போடணும், ஆர்டர் இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரவுண்ட் ஆஃபோட 5 ரூல்ஸ். ஸோ இதை வச்சு ஒரு 2 ப்ராப்ளம்ஸ், ஒரு ப்ராப்ளம் நீட்டில் கேட்டிருக்குங்க. நீங்கள் இது இப்போ அந்த 2 ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு 2 ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ்ன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஆட் பண்ணும்போது சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு ரூல் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணும்போது ஒரு ரூல் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸ்லாம் இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கான்செப்ட் பாருங்கள். 36.25 + 0.0314 + 124.1 இஸ் ஈக்குவல் டு 160.3814ன்னு ஒரு வேல்யூ வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன், அடிஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 3 வேல்யூ ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எனக்கு கிடச்சிருக்குது. ஸோ இது எப்படி நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் ரூல் ஒன்று இருக்குது. இது ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 3 வேல்யூவில் டெசிமல் வேல்யூ எத்தனை இருக்குது பாருங்கள். இதில் எத்தனை 2 டெசிமல் வேல்யூ 2 இருக்குது. ஸோ இதில் எத்தனை இருக்குது 4, இதில் எத்தனை இருக்குது 1 தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போதும் சரி சப்ட்ராக்ட் பண்ணும்போதும் சரி இந்த 3 வேல்யூவில் பண்ணும்போது எதில் டெசிமல் கம்மியாக இருக்குது. 124.1 நான் சொல்கிறது நம்பர்ஸ் இல்லை, டெசிமல்ஸ். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரல, இதில் 2 நம்பர் இருக்குது, இதில் வந்து 4 நம்பர் இருக்குது, இதில் வந்து ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெசிமல் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இப்போ இது ரவுண்ட் ஆஃப் எப்படி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 160.3. ஸோ இது ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 4ன்னு வச்சுருவோம். 160.4ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம். 160.4ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறோம். பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணும்போது சப்ட்ராக்ட் பண்ணும்போதும் லீஸ்ட் டெசிமல் வச்சு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். லீஸ்ட் டெசிமல் ஃபைனல் வேல்யூ வந்து லீஸ்ட் டெசிமல் வச்சு தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். இப்போ 3ல் பார்த்தீங்கன்னா இதில் தான் டெசிமல் வேல்யூ கம்மியாக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 160.3814 4 டெசிமல் இருக்குது, அது ஒரு டெசிமலுக்காக மாற்றணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 160.4ன்னு நம்ம லீஸ்ட் டெசிமல் என்னடோ அதுபடி நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன். ஸோ இப்போ 2 நம்பர் இப்போ நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 5.1 × 0.126 இது எவ்வளோ இருக்குது 0.6426 வந்துருக்குதா. ஸோ இந்த வேல்யூ எப்படி நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன்னா இப்போ வந்து இதில் வந்து டெசிமல் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். 5.1 இல்லை ஒரு டெசிமல் இருக்குது, இல்லை 3 டெசிமல் இருக்குது. ஸோ இல்லை ஒரு டெசிமல் பற்றினா நம்ம இது வந்து சிம்பிளிஃபை பண்ணணும்னா இருக்கக்கூடாது. மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் டெசிமல் பார்க்கக்கூடாது, சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஸோ இதில் நம்ம மல்டிப்ளை டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கம்மியாக எவ்வளோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எதில் கம்மியாக இருக்கோ அதோட வேல்யூ வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ இந்த ஆட் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்ஸ் எவ்வளோ எதில் லீஸ்ட் டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணும்போது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வச்சு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணும்போது டெசிமல் பார்க்கணும், மல்டிப்ளை பண்ணும்போது சிக்னிஃபிகண்ட் பார்க்கணும். ஸோ எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 5.1 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது. ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா 0.126 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எதில் கம்மியாக இருக்குது 5.1 தான் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா 0.64 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம் இது. ஸோ இந்த சிக்னிஃபிகண்ட் ரூல்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா போன வருஷம் நீட்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால கொஸ்டின் இப்போ பார்த்தீங்கன்னா டேக்கிங் டு அக்கௌண்ட் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 9.99 meters minus 0.0099 meters. ஸோ சிக்னிஃபிகண்ட் பேஸ் பண்ணி இந்த 2 வேல்யூ மைனஸ் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த வேல்யூ வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம். 9.99
0.0099. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன் பண்ணுறோம். ஸோ இங்கே 2 0 ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ 2 வேல்யூ நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ 9 ஆயிரும், 10 ஆயிரும், 1 அப்புறம் அப்படி இருக்குது. 9 போச்சுன்னா 0 அப்படி எப்படி இருக்குது. இப்போ 9 8 போச்சுன்னா 8 9 0 போச்சுன்னா 9. ஸோ பார்த்தீங்கன்னா யார் என்ன வருது பார்த்தீங்கன்னா 9.9801 அப்படின்னு வேல்யூ வருது. இப்போ 2 வேல்யூ மைனஸ் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா டேக்கிங் இன்டு அக்கௌண்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 9.99m மைனஸ் 0.0099m. ஸோ இப்போ 2 வேல்யூ எடுப்போம். 9.99 0.0099. ஸோ இந்த 2 சப்ராக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ ஆனால் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடிஷன் சப்ராக்ஷன் ரூல் என்ன சொல்லியிருக்கோம், லீஸ்ட் டெசிமல் பார்க்கணும். மல்டிபிகேஷன் டிவிஷன் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கோம், லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஸோ இதில் என்ன பார்க்கணும், டெசிமல் லீஸ்ட் டெசிமலில் இருக்கு பார்க்கணும். இதில் எத்தனை இருக்குது 4, இதில் எத்தனை இருக்குது 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டெசிமல் ஃபிகர்ஸ் டெசிமல் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 டெசிமல் இருக்குது. அப்போ 2 டெசிமலாக நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். ஸோ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 9.98. ஸோ ஒரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க 9.9801 கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் கொஸ்டினில் நல்லா தெளிவாக பார்க்கும்போது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் என்ன இருக்கும், 2 வேல்யூ ஆட் பண்ணும்போது சப்ராக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லீஸ்ட் டெசிமல் பார்க்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் பார்க்கணும். இதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. போன வருஷம் நீட்லேட்டு கேட்டிருக்காங்க. ஸோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அது என்ன பண்ணிங்கன்னா ஒரு சில ஃபார்முலாஸில் வச்சுட்டு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது இப்போ 2 கொஸ்டின் வந்து என்சிஆர்டி புக்கில் கேட்டிருக்காங்க. இந்த 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் சைட் ஆஃப் எ கியூப் இஸ் மெஷர்ட் டு பி 7.203 மீட்டர். வாட் ஆர் தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் ஆஃப் தி கியூப் டு அப்ராப்ரியேட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு க்யூப்பில் ஒரு சைடும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது எவ்வளோ லென்த் இருக்குது பார்த்தீங்கன்னா 7.203 மீட்டரில் இருக்குது. அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் அந்த க்யூபோட வால்யூமும் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அதை எப்போ நம்ம சால்வ் பண்ணிவிட்டு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்ராப்ரியேட்டட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா லென்த் இஸ் ஈக்குவல் டு 7.203 மீட்டர். ஸோ இதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது 7 2 3 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், 2 நான் ஜீரோவுக்கு இடையில ஒரு 0 இருந்தால் அதுவும் ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. ஸோ வர ஆன்சரை வந்து 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸாக வந்து அப்ராப்ரியேட் பண்ணோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதை சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு ஏரியா ஆஃப் 1 portion ஆஃப் கியூப், ஏரியா ஆஃப் 1 portion ஆஃப் கியூப். ஸோ ஏரியானா என்ன லென்த் ஸ்கொயரா. ஸோ 6 இன்ட்டு 7.203 ஸ்கொயர். ஸோ வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான் லென்த்து தான் கொடுத்துருக்கான், ஏரியான்னு சொல்லலை. 7.203 மீட்டர் தான் கொடுத்துருக்கான். மீட்டர் ஸ்கொயர்னா நம்ம ஏரியா வந்து டைரெக்டாக போட்டுடலாம். ஸோ வந்து மீட்டர் தான் கொடுத்துருக்கான். இப்போ ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயரா. ஸோ அப்படின்னா 7.203 ஸ்கொயர். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் என்ன வருது பார்த்தீங்கன்னா 311.299256 வருது. ஸோ இது நம்ம எப்படி நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வச்சு அப்ராப்ரியேட் பண்ணணும்னா இல்லை 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்குது. கொஸ்டினில் கிவன் டேர்மே 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்குது. ஸோ 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் டேர்மாக வந்து சேஞ்ச் பண்ணலாம். அப்போ ஆன்சர் என்ன வருது பார்த்தீங்கன்னா 311.3. ஸோ பார்த்தீங்கன்னா 2க்கு அப்புறம் 9 வேல்யூ. ஸோ வந்து 0.5க்கும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வந்து 3 வந்து மீட்டர் ஸ்கொயர், ஏரியாவோட வேல்யூ யூனிட்னாலே மீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம்னா என்ன, வால்யூம்னா மீட்டர் க்யூபா. ஸோ வந்து கொடுத்துறது வந்து லென்த் க்யூப், எல் க்யூப்னு வச்சுப்போம். ஸோ இஸ் ஈக்குவல் டு 7.203 க்யூப். ஸோ அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 373.714,754 வருது. ஸோ இது அப்ராப்ரியேட் எப்படி பண்ணோம் 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸாக 373.7 மீட்டர் க்யூப். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் கேட்ட மாதிரி நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து என்சிஆர்டி புக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதுவும் அதே என்சிஆர்டி புக்கில் இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். 5.74 கிராம் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் ஆக்குபைஸ் 1.2 centimeter cube. Expresses density by keeping significant figures in view.
ஸோ வந்து கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சப்ஸ்டன்ஸில் வந்து 5.74 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து ஆக்குபைஸ் 1.2 சென்டிமீட்டர் கியூப். அது வந்து ஒரு பிளேஸில் வந்து 1.2 சென்டிமீட்டர் கியூப் வந்து ஒரு அளவில் இருக்க ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5.74 கிராம் சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதோட டென்சிட்டி வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ சென்டிமீட்டர் கியூப்னா வால்யூம், 5.74னா மாஸ். ஸோ டென்சிட்டினா ஃபார்ம்ல என்ன, ரோ இஸ் ஈக்குவல் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க வேல்யூ 5.74 கிராம் டிவைடட் பை 1.2 சென்டிமீட்டர் கியூப். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்பிரஸ் இஸ் டென்சிட்டி பை கீப்பிங் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இன் வியூ. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெண்டு வேல்யூ டிவைட் பண்ணுறோம். 5.74 கிராம் டிவைட் பை 1.2 சென்டிமீட்டர் கியூப். ஸோ இதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது, மேலே எவ்வளோ இருக்குது 3, கீழே 2. ஸோ அது டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எதில் கம்மியாக சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது, கீழே இருக்குது டேர்ம். ஸோ இந்த லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இப்போ தகுந்தபடி நம்ம ஆன்சர் எழுதணும். ஸோ டென்சிட்டியோட ஆன்சர் என்னது, டென்சிட்டி ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 4.8 கிராம் சென்டிமீட்டர் பவர் -3. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸில் நம்ம வந்து ஆன்சர் எழுதியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ஏதாச்சும் வீடியோவில் எந்த சஜஷன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் நானே உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நீட்டில் வந்து நிறைய ஹை ஸ்கோர் இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறவங்க கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன். நீ சஜஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.